நீங்கள் நார்மலாக ஒரு ஹாரம் போட்டுறீங்க, அந்த ஹாரம் வந்து ஒரு 100 கிராம் ஆகுது. அதே ஹாரமை நாங்கள் வந்து 30-40 கிராம்ஸை பண்ணிவிடுவோம். உங்களுக்கு இந்த ஸ்டோன் வேணும், எனக்கு இந்த ஸ்டோன் வந்து அத்தன்டிக்காக இல்லையா, எந்த இது இருந்துச்சுனாலும் உங்கள் கண்ணு முன்னாடி பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிடுவோம். இதெல்லாம் உங்கள் கோல்டை டெஸ்ட் பண்ணுறதா இல்லை அவங்க கோல்டை டெஸ்ட் பண்ணுறதா? நீங்கள் யார் கோல்டு வேணால் எடுத்துன்னு வாங்க, நோ ப்ராப்ளம். வில் டூ இட் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். ஏன் நான் வந்து உங்கள் கடையில் வாங்கணும்? நம்ம பொருள் சீப்பாக. இப்போது ஒரு பெரிய ஹாரம் வாங்குறீங்க, அது இன்னொரு கடையில் வந்து 20% இருக்கு. நான் அதே ஹாரமை 9%, 8% கொடுப்பேன். அந்த செய்கூலி சேதாரம் அப்படின்றது ஒரு 80,000 1 லட்சம் அப்படின்னா நம்மளது 40,000 முடிஞ்சிடும். இன்னைக்கு நிறைய ரீட்டைலர்ஸ் இருக்கிறாங்க. எப்படி கம்பீட் பண்ண போகிறீங்க அண்ட் வாட் இஸ் யுவர் யூஎஸ்பி? இப்போ நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் வச்சுருக்கோம், எல்லா ஸ்டாக்கும் இருக்கும். ஸோ இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா யூ சே ஐ லைக் திஸ். சின்ன ஐட்டமாக இருந்துச்சுன்னா வில் மேனுஃபேக்சர் இட் வித்தின் லைக் 24 to 48 hours. பெரிய ஐட்டம்னா வில் டேக் another 2 days. ஸோ திஸ் வே எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நாங்கள் அவ்வளோ ஒரு 100 kg 200 kg ஸ்டாக் மெயின்டைன் பண்ணல. வேறஸ் இன்னொருத்தவங்க வந்து 18-20% கொடுக்குறாங்க. இதுதான் நம்மளோட யூஎஸ்பி. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கு சில்வர். அதை நீங்கள் சில்வர் ஜுவல்லரி வாங்கினீங்கன்னா அதில் கூட கோல்ட் பிளேட்டிங் இருக்குது. ஒரு 25 மைக்ரான் ஆஃப் கோல்டு ஏற்றுவோம். அதில் அந்த லேயர் போகிறதுக்கு ஒரு 4 years ஆகும். ஸோ உங்களுக்கு 4 yearsக்கு யூ ஹேவ் சம்திங் லுக்கிங் லைக் கோல்ட் ஜுவல்லரி, பட் இட்ஸ் மேட் ஆஃப் சில்வர். அண்ட் உங்களுக்கு 4 yearsக்கு அப்புறம் அது உங்களுக்கு வேணாம், நீங்கள் கொடுத்துடணும், ஒரு விற்கணும், மெல்ட் பண்ணணும், ஏதாச்சும் பண்ணா கூட உங்களுக்கு அதுவும் அந்த சில்வரோட விலை அதிகமாக இருக்கும். ஸோ அதுவும் ஒரு லாபம் தான் உங்களுக்கு. இப்போ நம்ம கடையில் பைபேக் ஸ்கீம் தான் இருக்கா? இருக்குது சார். இப்போ நீங்கள் கோல்டு எடுத்துன்னு வரீங்க நம்மக்கிட்ட, நம்ம அதை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு பியூரிட்டி செக் பண்ணிவிட்டு அது என்ன வெயிட் இருக்கோ அன்றைக்கு கோல்டு ப்ரைஸில் உங்களுக்கு கொடுத்துருவோம். இது உங்கள் கடை கோல்டு மட்டுமா இல்லை யார் கடை வேணாலும்? நீங்கள் எந்த இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வீல் டூ பைபேக்ஸ். வணக்கம், வெல்கம் டு பிஹைண்ட் வுட்ஸ். நான் உங்கள் அஜய் ரத்னம். இந்த இன்டர்வியூவில் ஒரு யங் ஆண்டர்பிரினரை சந்திக்க போகிறோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன், மிஸ்டர் ஹர்ஷா, தி டைரக்டர் ஆஃப் ஆரஞ்ச் ஸ்மித் ஜுவல்லரி. வணக்கம் ஹர்ஷா. வணக்கம் சார். ஒரு யங் ஆண்டர்பிரினரை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சச் எ யங் ஏஜில் டைரக்டர் ஆஃப் அ ஃபென்டாஸ்டிக் இண்டஸ்ட்ரி கோல்ட் ஜுவல்லரி. சொல்லுங்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு உங்களோட இங்கே உட்காந்துட்டு இந்த இன்டர்வியூ பண்ணுறது இஸ் அ பிக் டீல். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். யூ ஹேவ் 40 years of experience in acting industry வச்சுருக்கீங்க. அண்ட் தென் யூ ஆர் அ பிக் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், சோஷியல் ஆக்டிவிஸ்ட். தேர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போது. வெரி ஹாப்பி டு பி ஹியர். எப்படி நீங்கள் இந்த ஜுவல்லரி லைனுக்கு வந்தீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லைக் 4 years ago எனக்கு எதுவுமே தெரியாது ஜுவல்லரி பற்றி, ஃப்ரம் ஸ்க்ராச். ஸோ பேசிக்லி நான் வந்து யூஎஸில் வேலை செஞ்சிருந்தேன். ஐ ஃபினிஷ் மை இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அட் யூனிவர்சிட்டி ஆஃப் அரிசோனா. அது முடிச்சுட்டு நான் வேரியஸ் செக்டர்ஸில் வேலை செஞ்சிருந்தேன். அண்ட் தென் இன் த பிகினிங் ஆஃப் 2023 January my dad gave me a call. He told me to come to Chennai. He wants to, அதாவது அவருக்கு வந்து ஒரு ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஓப்பன் பண்ணணும்னு சொன்னார். அவர் இது சொல்லும் போது எனக்கு முதல்ல லைக் ஸ்கெப்டிக்கலாக இருந்துச்சு, ஓகே என்ன பண்ணலான்ட்டு. பட் தென் அது நல்லா யோசிச்சிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு opportunity only presents once in a lifetime. So I decided to take up on it. எடுத்துட்டு ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, அந்த சொல்லுவாங்கல்ல, grab the opportunity. Grab the opportunity, yeah, that's what I thought. ஓகேன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நான் 6 months கழிச்சு வரேன். ஸோ வாட் ஐ டிட் இன் தட் ஃபர்ஸ்ட் 6 months வாஸ் ஃபுல்லாக போய் அமெரிக்காவில் என்னென்ன ஜுவல்லரி நடக்குதோ அந்த ட்ரேட் ஷோஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிசைன்ஸ், என்னென்ன கைண்ட் ஆஃப் ஜுவல்லரி இருக்குது அதெல்லாமே கற்றுக்கிட்டேன். கேஸ்டிங், ஹேண்ட்மேட், டைமண்ட்ஸ், லேப் க்ரோன், ப்ளஸ் டிசைன்ஸ் பற்றி நிறைய கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் பண்ணிட்டு பிறகு தான் இந்தியாவுக்கு நான் வந்தேன். ஸோ நீங்கள் படித்த அந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அதை அப்படியே மாற்றி கோல்டு மேனுஃபேக்சரிங்கில் யூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பண்ணதுனால எனக்கு வந்து பேசிக்லி இந்த கோல்டு மேனுஃபேக்சரிங் பிகேம் ஈஸி. அமெரிக்காவுக்கு போன குழந்தைங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் திரும்ப வரதில்லை. நீங்கள் வந்தது இதுவே ரொம்ப ரொம்ப அற்புதமான பிரமாதமான விஷயம். ஷோஸ் த லவ் பிட்வீன் த ஃபேமிலி, ஃபாதர் சன் அஃபெக்ஷன். நான் மட்டும் இல்லை, என்னோட சிஸ்டரும் வந்துட்டாங்க யூஎஸ்லேருந்து. ஷி வாஸ் ஆல்சோ ஜென்ரல் மேனேஜர் இன் வெரி பிக் ஃபர்ம். அதுக்கப்புறம் அவங்களும் வந்து கேட்டுன்னே வந்துட்டாங்க. ஷோஸ் த வேல்யூ ஃபார் த ஃபேமிலி. ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கள், நீங்கள் வந்துட்டு இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க ஃபேக்ட்ரியில்? நான் வந்துட்டு பிறகு பேசிக்லி நான் வந்து மேனுஃபேக்சரிங் சைடில் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். அவங்க வந்து இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அதெல்லாம் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஏன்னா அது 2 different pillars. உங்களுக்கு 2 பில்லரும் இருந்தால் தான் வந்து business is kind of successful. So she takes care of all of that. Me in terms of manufacturing, இது எப்படி நம்ம வந்து லைக் என்லைட்டன் ஆகணும்னா ஏதாவது வித்தியாசமாக பண்ணணுன்ட்டு. ஸோ நான் யூஎஸில் இருக்கும்போது நான் நிறைய கற்றுக்கிட்டேன் சிலதெல்லாம். ஸோ எனக்கு கொஞ்சம் ஐடியா இருந்துச்சு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்ட்டு. ஸோ அப்போ வந்து கோல்ட் ப்ரைஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக 20% ஹைக்கில் போயிடுச்சு. 23 அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த பூம். ஸோ அப்போ வந்து கோல்ட் ப்ரைஸ் ரொம்ப ஹை ஆகுனதுனால ஐ கேம் அப் வித் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். என்னோட கான்செப்ட்
கான்செப்ட் வந்து லைட் வெயிட் கேஸ்டிங்ஸ்ன்ட்டு. ஸோ பேசிக்லி இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் நார்மலாக ஒரு ஹாரம் போடுறீங்க, அந்த ஹாரம் வந்து ஒரு 100 கிராம் ஆகுது. அதே ஹாரமை நாங்கள் வந்து 30-40 கிராம்ஸ் பண்ணிவிடுவோம். அது பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கும், பட் உங்களால் அஃபோர்டபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் 100 கிராம் வாங்குறதுக்கு பதிலாக யூ கேன் ஃபினிஷ் இட் ஆஃப் இன் 40 கிராம்ஸ். த சேம், இட் லுக்ஸ் த சேம், பட் வெயிட் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பேசிக்காக அது பேப்பர் கேஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நான் வந்து டெவலப் பண்ணி brought it out to the market. அப்போ அவ்வளோ பெரிய ஹாரத்தை இந்த லைட் வெயிட்டாக பண்ணீங்கன்னா அது உடஞ்சிடாதா? இது ஆக்சுவலி வந்து என்ஜினியரிங் பண்ணி கொண்டு வர ப்ராடக்ட். 3Dயில் டெவலப் பண்ணுவோம். 3Dயில் டெவலப் பண்ணிட்ட பிறகு அதை நம்ம கேஸ்ட் பண்ணுவோம். கேஸ்டிங் கூட நார்மலான கேஸ்டிங் இல்லை, அது வந்து ப்ரிசிஷன் கேஸ்டிங். அதாவது கேஸ்டிங்கே ஒரு லிமிட்டுக்கு எடுத்துன்னு போகிறது, எவ்வளோ ப்ரிசைஸாக நம்ம அதை கேஸ்ட் பண்ணி எடுத்துன்னு வர முடியுமோ. ஸோ இந்த கேஸ்டிங் பண்ணிட்ட பிறகு நாங்கள் ஆக்சுவலி அதோட எலாங்கேஷன் அண்ட் புல்லிங் டெஸ்ட்லாம் பண்ணுவோம். பேசிக்லி அது என்ன புல்லிங் டெஸ்ட் ஏதோ சொல்கிறீங்க? கேட்னா கம்ப்யூட்டரில் ஆமாம் பண்ணுறது. ஸோ அங்கே டிசைன் பண்ணி கம்ப்யூட்டரில் கொண்டு வந்து கம்ப்யூட்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கேஸ்ட் பண்ணிவிடுவோம். கேஸ்ட் பண்ணிட்ட பிறகு அந்த ப்ராடக்ட்டை நம்ம செஞ்சுட்ட பிறகு புல்லிங் டெஸ்ட் பண்ணுவோம். அதாவது பேசிக் புல்லிங் டெஸ்ட் இஸ் டு see how much force can an object வந்து எவ்வளோ வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும், எவ்வளோ இழுத்தா வந்து உடையும். ஸோ அதை இழுத்து நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். அது ஒரு சர்டன் ஃபோர்ஸ் வித்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா தான் நாங்கள் அப்ரூவ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அந்த புல்லிங் டெஸ்ட் பண்ணும்போது சில டைம் உடையும், சில டைம்ஸ் உடையும், சில ப்ராடக்ட் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ரிஜெக்ட் பண்ணிட்ட பிறகு அது ப்ராடக்ட்டை வந்து ரீஎன்ஜினியர் பண்ணி 3Dயில் ஸ்ட்ரென்த்னிங்லாம் கொடுத்துட்டு எங்கெங்கே கோல்டை இன்க்ரீஸ் பண்ணணும், மெட்டல் இன்க்ரீஸ் பண்ணுமோ அங்கே மெட்டல் இன்க்ரீஸ் பண்ணிட்டு எங்கெங்கே கம்மி பண்ண முடியுமோ அங்கே கம்மி பண்ணிப்போம். ஸோ அதை பார்த்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக கொடுத்துட்டு கொண்டு வரது தான் இந்த பேப்பர் கேஸ்ட். புல்லிங் டெஸ்ட்டில் கோல்டுக்கு எப்படி ஸ்ட்ரென்த் கொடுக்குறீங்க? ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து ஆலாய், அதாவது நம்ம இப்போ 916 கோல்டுன்னு சொல்கிறோம். ஆலாய்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆலாய்னா அதான் நான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் கோல்டு வந்து பியூர் கோல்டு இருக்குல்ல, வெரி சாஃப்ட், அதாவது நீங்கள் கையிலே பெண்ட் பண்ணலாம், ஈஸியாக உடஞ்சிரும். 24 கேரட், அதாவது 100% பியூரிட்டி கோல்டு. இப்போ 916 ஏன் இருக்குன்னா, நீங்கள் பியூர் கோல்டு எவ்ரிடே போட்டுட்டு இருந்தீங்கன்னா உடஞ்சிரும், ஈஸியாக டேமேஜ் ஆகிடும். ஸோ உங்களால் வந்து அதை எல்லா நேரம் போட முடியாது. பட் நீங்கள் 916 அதாவது வந்து 91.6% கோல்டு அண்ட் தென் தி ரிமைனிங் 8.4% ஆலாய். ஆலாய்னா டிஃப்ரெண்ட் மெட்டல், அதாவது வந்து கொஞ்சம் காப்பர் இருக்கும், கொஞ்சம் ஜிங்க் இருக்கும், கொஞ்சம் சில்வர் இருக்கும், அதாவது டிஃப்ரெண்ட் காம்போசிஷனில் கொண்டு வருது. அந்த ஆலாய் நீங்கள் வந்து கோல்டோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா, லைக் அதாவது 91.6% கோல்டு அண்ட் தென் 8.4% ஆலாய் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதனால தான் இன்றைக்கி எல்லாரும் 22 கேரட் போடுறாங்க, 22 கேரட், 18 கேரட் இதெல்லாம் போடுறாங்க. 18 கேரட்ன்றது 75% கோல்டு அண்ட் 25% ஆலாய். அப்போ 16 கேரட் 14 கேரட்லாம் இருக்குது. ஆமாம், ஆனால் அது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லும் போது உங்களுக்கு 22 கேரட் இருக்குது, 18 கேரட் இருக்குது, அதுக்கப்புறம் 14 கேரட் இருக்குது, ஈவன் 9 KT கூட இருக்குது. பட் அதில் கோல்டு ரேஷியோ ரொம்ப கம்மி, அதிகம் ஆலாய் இருக்கும். ஆமாம், 9 கேரட் கோல்டு. ஆமாம், 9 கேரட். இப்போ அந்த கோல்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். 9 கேரட்டில் ஒரு கோல்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் உங்களுக்கு உள்ளே இருக்கிற கோல்டு வேல்யூ கம்மி. ஆனால் அதே மாதிரி நீங்கள் 9 கேரட் பொருள் வாங்குறீங்கன்னா அது மச் அஃபோர்டபுள். ஏன்னா வந்து இட் ஹேஸ் ஒன்லி வெரி லெஸ் 14 கேரட்டில் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ஒன்லி 58.3% கோல்டு. ஸோ நீங்கள் ஒன்லி அந்த 58.3% கோல்டுக்கு மட்டும் தான் பே பண்ணுறீங்க. மிச்சது ஆலாய் காஸ்ட் வந்து சீப் கம்பேர்ட் டு கோல்டோட நீங்கள் பார்க்கும்போது. இட்ஸ் அபவுட் நீங்கள் எவ்வளோ காஸ்ட் சேவ் பண்ண முடியும், காஸ்ட் அஃபோர்டபிலிட்டி. எஸ், நீங்கள் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து ஆல்சோ. ஸோ இப்போ நீங்கள் ஜுவல்லரி வந்து 9 கேரட், 14 கேரட், 16 கேரட் இதில் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களா? ஆமாம், நாங்கள் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அதாவது நாங்கள் வந்து US கனடா மார்க்கெட்டுக்குலாம் வந்து இந்த 18 KT 14 KT பண்ணுறோம். பட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு நாங்கள் 22 கேரட் பண்ணுறோம். ப்ளஸ் 18 கேரட் நீங்கள் டைமண்ட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் 18 கேரட் தான் பண்ணணும். ஏன்னா வந்து டைமண்ட்ஸ் வந்து விழுந்துரும் இல்லைன்னா. ஏன்னா டைமண்ட்ஸும் ஒரு எக்ஸ்பென்சிவான பொருள். அந்த பொருள் அந்த ஜுவல்லரியில் இருக்கணும்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரென்த்னிங் கொடுக்கணும். அண்ட் அந்த ஸ்ட்ரென்த்னிங் நீங்கள் எப்படி கொடுக்க முடியும்னா அந்த ஆலாய் வச்சு தான். ஸோ நீங்கள் 25% ஆலாய் யூஸ் பண்ணிட்டு 75% கோல்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டைமண்ட் அந்த ஜுவல்லரியில் அப்படியே இருக்கும் விழாமே. ஸோ நீங்கள் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் கோல்டு ஜுவல்லரியும் பண்ணுறீங்க, டைமண்ட் ஜுவல்லரியும் பண்ணுறீங்க. ஆமாம், டைமண்ட் ஜுவல்லரியும் பண்ணுறோம். நாங்கள் மோஸ்ட்லி டைமண்ட் ஜுவல்லரி வந்து US அண்ட் கனடா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பட் இப்போ நம்ம ரீட்டெயிலில் இறங்குறதுனால we are also doing diamonds. இப்போ தான் அமெரிக்காவிலேருந்து வந்தீங்க, கோல்டு ஜுவல்லரின்னீங்க, 9 கேரட் 14 கேரட்னு சொன்னீங்க, இப்போ சடனாக டைமண்ட் ஜுவல்லரின்றீங்க. எப்படி உங்களால் செய்ய முடியுது? ஸோ டைமண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம், பட் லைக் இட்ஸ் நத்திங் காம்ப்ளிகேட்டட். இட்ஸ் ஒன்லி 4 C's. உங்களுக்கு ஒன்று வந்து கலர் இருக்குது, டைமண்டோட கலர் என்னது, அதுக்கப்புறம் டைமண்டோட கிளாரிட்டி என்னதுன்ட்டு இருக்குது, லைக் அது எவ்வளோ கிளியராக இருக்குது, எவ்வளோ ஹேஸலாக இருக்குது உள்ள, அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அது எப்படி கட் ஆகிருக்கு, அதாவது நீங்கள் எமரல்ட் ஷேப் டைமண்ட்னு சொல்கிறோம், பேர் ஷேப் டைமண்ட்னு சொல்கிறோம், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ். இதுதான் பேசிக்லி உங்களுக்கு டைமண்ட்ஸ். கட், கலர், கிளாரிட்டி, கேரட் என்று சொல்லும் போது பேசிக்லி உங்களுக்கு எவ்வளோ பெரிய கல், பெரிய கேரட்ஸ் தோணுன்னா இப்போ 2 கேரட்னு சொல்லும் போது பெருசாக இருக்கும். அதே மாதிரி இப்போது இந்த நகையில் வந்து 20 கேரட்ஸ்ன்னு சொல்லும் போது அது நிறைய டைமண்ட்ஸும் சேர்த்து இத்தனை கேரட்ஸ் இருக்குது டோட்டலாக. அதுதான் அதோட மீனிங். இப்போல்லாம் வந்து நீங்கள் லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் கூட இருக்குது.
அது என்ன லேப் க்ரோனு? ஸோ பேசிக்லி வந்து நீங்கள் டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து thousands of yearsக்கு பூமிக்குள்ள ப்ரெஷர்லேருந்து பில்ட் ஆகுது. கோல் நிறைய கார்பன் ஸ்ட்ரக்சர்லேருந்து வரும். இப்போது லேப் க்ரோன்னு சொல்லும் போது இட் இஸ் கிரியேட்டட் இன் அ லேப். அது பேசிக்லி அதே பூமிக்குள்ள இருக்கிறது எல்லா அட்மாஸ்ஃபியரோடு நீங்கள் மிமிக் பண்ணி ஒரு லேபில் கிரியேட் பண்ணுறதா. ஸோ இட் இஸ் எக்ஸாக்ட்லி தி சேம். பட் ஒன்று நேச்சுரலாக thousands of years ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபாஸ்ட்டாக நான் லேபில் வச்சு செஞ்சுருவாங்க. லேப் நீங்கள் வச்சுருக்கீங்களா? நான் எல்லாமே வச்சுருக்கோம். லேப் டைமண்ட் வச்சுருக்கோம், நேச்சுரல் டைமண்ட் வச்சுருக்கோம், நேச்சுரல் ஜெம் ஸ்டோன் வச்சுருக்கோம், சிந்தட்டிக் ஜெம் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம், எல்லாமே வச்சுருக்கோம். அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி. நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு டெக்னாலஜி இருக்குது, நீங்கள் ஈஸியாக டெஸ்ட் பண்ணலாம். இஸ் பர்டிகுலர் மஷீன்ஸ் டு டெஸ்ட் இஃப் இட்ஸ் நேச்சுரல் டைமண்ட் ஆர் லேப் டைமண்ட். எங்கே போனாலும் யாரும் பண்ண முடியாது. ஸோ டெக்னாலஜி நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெக்னாலஜி இஸ் வெரி யூஸ்ஃபுல். அதை வச்சு தான் வந்து ஆல்சோ ட்ரஸ்ட் இஸ் another factor, right? There are many people in the industry already pre-existing. They have built a particular trust. அதாவது வந்து எங்ககிட்ட நீங்கள் இந்த டைமண்ட் வாங்கினீங்கன்னா இது உண்மையாக இருக்கும், இது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு டெக்னாலஜி வந்து இட் ஹெல்ப்ஸ் அஸ் இன் a certain aspect. ஆமாம், அதுதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். நீங்களே சொல்லிட்டீங்க. ரொம்ப அற்புதமான விஷயம். இன்றைக்கி இண்டஸ்ட்ரி, இந்த கோல்டு ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில் பியூட்டிஃபுல்லான பெரிய பெரிய ஜாம்வாங்க இருக்காங்க. அதாவது மோர் தென் 100 years நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் பிராண்ட் இருக்குது. வந்து அவங்க தாத்தா காலத்துலேருந்து அப்படி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு நியூ கமர், நம்ம பிராண்ட் ஆரஞ்ச் ஸ்மித் இப்போ வருது. எப்படி நீங்கள் கம்பீட் பண்ண போகிறீங்க? ஒரு கஸ்டமராக, ஒரு பையராக நான் ஏன் ஆரஞ்ச் ஸ்மித்துக்கு வரணும்? இப்போ நீங்கள் ஒரு எக்ஸிஸ்டிங் ஜுவல்லர் கிட்ட போகிறீங்க, உங்களுக்கு தெரியும் அதாவது ஓகே இத்தனை வருஷமாக நான் அவங்கக்கிட்ட வாங்கிட்டு இருக்கேன், அவங்க என்னை ஏமாற்ற மாட்டாங்க, தே ஹேவ் a reputation to maintain and everything. Trust and brand இருக்கு. Yes, so we are trying to build that same kind of brand by creating transparency. What we are doing is, இப்போ நீங்கள் எங்கள் ஷோரூம்குள்ளே வந்தீங்கன்னா they will be like a gold testing machine, they will be a stone testing machine. அங்கேயே ஷோரூம்லேயே. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோன் வேணும், எனக்கு இந்த ஸ்டோன் வந்து அத்தன்டிக்காக இல்லையா நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் செக் பண்ணி எவ்வளோ சைஸு, என்ன கட்டு, என்ன கிளாரிட்டி, சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அண்ட் இப்போ உங்களுக்கு மெட்டல் பியூரிட்டி செக் பண்ணணுன்னா, அதாவது இது 916 அந்த பியூரிட்டி டெஸ்டிங் மெஷின் அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த இது இருந்துச்சுனாலும் உங்கள் கண்ணு முன்னாடி பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிருவோம். இது என்ன உங்கள் கோல்டை டெஸ்ட் பண்ணுறதா இல்லை அவங்க கோல்டை டெஸ்ட் பண்ணுறதா? நீங்கள் யார் கோல்டு வேணால் எடுத்துன்னு வாங்க, நோ ப்ராப்ளம். வில் டூ இட் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். வை? பிகாஸ் லெட்ஸ் சே நீங்கள் இப்போ வந்து வேறு எங்கேயோ ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் என்கிட்ட வரீங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நீங்கள் என் ஷோரூம்குள்ளே வந்துட்டு எனக்கு கிட்ட பார்க்குறீங்களே, தட் இஸ் மை அட்வான்டேஜ். யூ கேன் கம் ஃபார் ஃப்ரீ டெஸ்டிங். பட் ஈவன் ஒரு 1 or 2 pieces உங்கள் கண்ணில் பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா யூ மைட் பை இட். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுட்டு ஐ எம் ஹோப்பிங் தட் this is fine, this is a service I would like to provide. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் காம்படிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், நம்ம காம்படிஷன்னு சொல்லும் போது தேர் இஸ் ஃபியூ ஆஸ்பெக்ட்ஸ். அதாவது டிசைன், நீங்கள் என்ன தான் பண்ணிங்கனாலும் டிசைன் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். ஸோ நம்ம கிட்ட வந்து ஆர் ஓன் கேட் டிசைனர்ஸ், மேனுவல் டிசைனர்ஸ் நிறைய வச்சுருக்கோம். ஸோ டிசைனில் நிறைய அட்டென்ஷன் பே பண்ணுவோம். ப்ளஸ் நம்ம டிசைன் ஸ்ட்ரென்த்தாக வச்சுட்டு நம்ம லைட் வெயிட் கேஸ்டிங் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், வேர் இட்ஸ் வெரி அஃபோர்டபுள் and it's very beautiful. And then நம்ம the strength ஆக்கிறது, the engineering behind it, இது எல்லாமே தான் it is making us compete in the market with everybody else. ஆரஞ்ச் ஸ்மித் எத்தனை கடைங்க ஓப்பன் பண்ண போகிறீங்க? நம்ம objective பார்த்தீங்கன்னா வந்து from Red Hills to Tambaram, between every 5 kilometers நம்மளுக்கு ஒரு ஷோரூம் வேணும். So totally by this year we will open up 10 retail stores ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பேசிக்காக வந்து மேனுஃபேக்சரிங். ஆமாம், இந்த மேனுஃபேக்சர்லேருந்து ஏன் இப்போ சடனாக வந்து ரீட்டைலுக்கு வந்தீங்க? அதுவும் வந்து இந்த வருஷம் வந்து 10 ஷாப் ஓப்பன் பண்ண போகிறீங்க. வேரியஸ் ரீசன்ஸ். ஒன்று வந்து ஆஸ் அ மேனுஃபேக்சரர் நீங்கள் வந்து இந்த பிகினிங் ஆஃப் த செயினில் இருக்கீங்க. அதாவது தேர் இஸ் வேரியஸ், அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம புல்லியன் இருக்குது, புல்லியன்லேருந்து மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க, மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ஹோல்சேலர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் பிகர் ஹோல்சேலர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் ரீட்டைலர்ஸ் இருக்காங்க. ஸோ தேர் இஸ் அ லாங் செயின் இன் பிட்வீன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் மேனுஃபேக்சரர்ஸ் யூ டோன்ட் ஹேவ் பிக் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ். அதாவது நாங்கள் வந்து let's say for rings, நாங்கள் வந்து ஹோல்சேலர்ஸ்க்கு 2% கொடுப்போம். ஹோல்சேலர் will give his another wholesaler to 3% or 4%, and that wholesaler will give retailer for like 6-7%, and then the retailer will come and then ask that same ring to the customer to so and so percentage. So that margin is very much divided in gap. There's multiple players along the way. ஸோ ஃபார் அஸ் எங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் மட்டும் பண்ணி ஹோல்சேலர்ஸ் சப்ளை பண்ணுறதுல ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வெரி லோ, கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம இது பண்ணி நம்மளும் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கணும். நம்மளும் வந்து ஐ வாண்ட் டு ஆல்சோ கஸ்டமர்ஸோட டைரெக்டாக வந்து பேசி அவங்கக்கிட்ட நம்ம ஒரு பிராண்ட் டெவலப் பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்படி நம்ம யோசிக்கும் போது இட் இஸ் மச் பெட்டர் டு பி க்ளோஸ் டு த கஸ்டமர் ஈவன் தோ we are manufacturing. Manufacturing is our strength and manufacturing பண்ணுறது தான் டிஃபிகல்ட்டி.
ஏன்னா அதில் தான் டெக்னிக்காலிட்டி இருக்குது, அதில் தான் மேனுஃபேக்சரிங் இருக்குது, அதில் தான் இன்ஜினியரிங் இருக்குது. நீங்கள் ரீட்டெயிலிங் எல்லாரும் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு கடை தேவை, உங்களுக்கு ஒரு லைட்டிங் தேவை, உங்களுக்கு ஸ்டாக் தேவை, இதுதான் ரீட்டெயில். ஸோ நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது why not do retail and then stay close to the customer and find out what exactly அவங்களுக்கு தேவைப்படுது, அந்த நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம ரீட்டெயில் என்ட்ரா. வெரி குட், ரொம்ப நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. மேனுஃபேக்சரிங் தான் வந்து கோர் ஸ்ட்ரென்த், அது வந்து உங்ககிட்ட இருக்குது. இது வந்து ரொம்ப ஈஸி ப்ராசஸ். நடுவில் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஹோல்சேலர், பெரிய ஹோல்சேலர், சின்ன ஹோல்சேலர், அப்புறம் வந்து ரீட்டெயிலர். ஸோ அவங்க எல்லாரையும் எலிமினேட் பண்ணிவிட்டு டைரக்ட் மேனுஃபேக்சரர் டு நீங்களே வந்து விற்கும்போது ரீட்டெயிலர் ஆகிடுறீங்க. ரீட்டெயிலர் டைரெக்டாக நம்ம கஸ்டமரை மீட் பண்ணிடலாம். இதனால் யாருக்கு என்ன லாபம்? போத், எல்லாருக்கும் லாபம். ஏன்னா வந்து கஸ்டமருக்கு த ப்ரைஸ் கஸ்டமர் வாங்குறது இட்ஸ் லோவர். ஏன்னா நீங்கள் அந்த ப்ரைஸ் அந்த இது ப்ராசஸில் போகாமே நீங்கள் டைரெக்டாக சப்ளை பண்ணுறீங்க. ஸோ ஒன்று கஸ்டமருக்கும் பெனிஃபிஷியல் ஃபார் அஸ். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் அந்த ஹோல் செயினில் போகும்போது அந்த ப்ரைஸ் ஆஃப் த ஜுவல்லரி இஸ் இன்க்ரீசிங். ஸோ இப்போ நம்ம அவ்வளோ லாங் செயின் இல்லாததுனால டைரெக்டாக மேனுஃபேக்சரர் டு ரீட்டெயில் போகிறதுனால உங்களுக்கு மோர் அஃபோர்டபிலிட்டி இருக்கும், ப்ளஸ் எங்களுக்கும் லிட்டில் பிட் மோர் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும். ஸோ இட்ஸ் வின் வின் சுச்சுவேஷன். ஸோ அதனால தான் வந்து ரீட்டெயிலிங்கில் நிறைய பேர் ரீட்டெயிலிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கடைக்கும் நம்ம கடைக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி நீங்கள் வந்து ஏன் நான் வந்து உங்கள் கடையில் வாங்கணும்? நம்ம பொருள் சீப்பாக? ஆமாம், நம்ம பொருள் சீப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து கொடுக்குற மேக்கிங் சார்ஜஸ் மிச்ச கடையோட ரொம்ப கம்மி. அதான் செய்கூலி சேதாரம். கரெக்ட், செய்கூலி சேதாரம். இப்போ ஒரு பெரிய ஹாரம் வாங்குறீங்க, அது இன்னொரு கடையில் வந்து 20% இருக்கு. நான் அதே ஹாரமை 9%, 8% கொடுப்பேன், 50% ஆல்மோஸ்ட். ஏன்னா வந்து நம்ம வந்து ஹோல்சேலர்ஸ்க்கு கொடுத்து பண்ணல, டைரெக்டாக நம்ம மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ரென்த் வச்சுட்டு இருக்கிறதுனால அண்ட் ரீட்டெயிலோட கனெக்டடாக இருக்கிறதுனால நம்ம அந்த பெட்டராக ஆஃபர் பண்ணுறோம் அந்த ப்ரைஸை. ஸோ இதுதான் நம்ம கான்செப்ட். உதாரணத்துக்கு ஒரு ஹாரம் வாங்கும்போது அந்த செய்கூலி சேதாரம் அப்படின்றது ஒரு 80,000 1 லட்சம் அப்படின்னா நம்மளது ஒன்றே ஒரு 40,000 முடிஞ்சிடும், இல்லைன்னா 50,000. ஆமாம், 50% ஆமாம், பெனிஃபிட். ஆமாம், பெரிய ப்ரைஸ் டிஃப்ரெண்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது வந்து பெரிய பெனிஃபிட் ஆச்சு. வெரி பிக் பெனிஃபிட். ஒன் இஸ் கஸ்டமர்ஸ்க்கு மேசிவ் பெனிஃபிட், எங்களுக்கும் ஒரு பெரிய பெனிஃபிட். உங்களுக்கு எப்படி பெனிஃபிட்? ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஹாரமை வந்து ஹோல்சேலர்ஸ் கொடுத்தோன்னா அது ஒரு பெரிய வால்யூமில் செஞ்சு 5% தான் கொடுக்கும். இப்போ நாங்கள் ஒரு மேபி ஒரு 2% எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு ரீட்டெயிலில் டேரெக்டாக கொடுக்குறோம். இதுதான் நம்ம கான்செப்ட். ஸோ மேக்கிங் சார்ஜஸும் வேஸ்டேஜும் ரொம்ப கம்மி பண்ணிடுறீங்க. ரொம்ப கம்மி பண்ணி, இதனால் உங்களுக்கும் லாபம், கஸ்டமருக்கும். கரெக்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு கடையில் போய் வாங்குறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் வேஸ்டேஜ் ஒரு 60,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா நம்ம கடையில் வந்து ஒரு 30,000 தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து அவங்க சார்ஜ் பண்ணுற மேக்கிங் சார்ஜஸ் வந்து 20%, நம்ம ஒரு 8 to 9% தான் சார்ஜ் பண்ணுறோம். பாதிக்கு பாதி, அப்படியே பாதிக்கு பாதி. ஸோ அதான் பெனிஃபிட். ஸோ உங்களுக்கு வர அந்த அதிகமாக வர லாபத்தை கஸ்டமர் கொடுக்குறீங்க. ஆமாம், கரெக்ட். ஸோ அதுலேருந்து நாங்கள் ஒரு பிராண்ட் டெவலப் பண்ணி மார்க்கெட் பிடிச்சி எல்லாரும் நம்ம ஆரஞ்ச் ஸ்மித் வந்து யூ கோயிங் டு கிவ் வித் லெஸ் ப்ராஃபிட். கரெக்ட். சூப்பர். ஆரஞ்ச் ஸ்மித் ரீட்டைல் பிஸ்னஸ்க்கு வரீங்க. இன்றைக்கி நிறைய ரீட்டைலர்ஸ் இருக்கிறாங்க. எப்படி கம்பீட் பண்ண போகிறீங்க அண்ட் வாட் இஸ் யுவர் யூஎஸ்பி? ஸோ ஆர் யூஎஸ்பி இஸ் பேசிக்லி நம்ம வந்து ஒரு நம்ம ஷோரூம் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் வச்சுருக்கோம், எல்லா ஸ்டாக்கும் இருக்கும். இப்போ உங்களுக்கு வேணும்னா அது ஒரு பிடிச்சிச்சுன்னா அந்த இது ஸ்டாக்கை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். அப்படி உங்களுக்கு இது வெரைட்டி பத்தலையா நீங்கள் மேலே வரலாம். மேலே வந்து நிறைய வெரைட்டி வச்சுருப்போம் சில்வர் டிசைன்ஸில். இன் சில்வர் நாட் இன் கோல்டு. ஸோ இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா யூ சே ஐ லைக் திஸ். சின்ன ஐட்டமாக இருந்துச்சுன்னா வில் மேனுஃபேக்சர் இட் வித்தின் லைக் 24 to 48 hours. பெரிய ஐட்டம்னா வில் டேக் another 2 days 4 days. ஸோ அதை எடுத்து கொடுத்துருவோம். ஸோ திஸ் வே எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நாங்கள் அவ்வளோ ஒரு 100 kg 200 kg ஸ்டாக் மெயின்டைன் பண்ணல. ஸோ அது மூலிமா எங்கள் ஓவர் ஹெட்ஸ் மச் கம்மியாயிடுது, இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாயிடுது. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு கம்மியாகும் போது அதனால தான் எங்களால் உங்ககிட்ட அந்த 9% கொடுக்க முடியுது. வேறாஸ் இன்னொருத்தவங்க வந்து 18-20% கொடுக்குறாங்க. இதுதான் நம்மளோட யூஎஸ்பி. உங்கள் ஷோரூமில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கோல்டு அண்ட் டைமண்ட் சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சில்வர் சொன்னீங்க. சில்வர் நிறைய ஜுவல்லரி வச்சுருக்கீங்க. ஆமாம், வெரைட்டி ஆஃப் வெரைட்டி வச்சுருக்கோம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கு சில்வர். ஆமாம், செம்மையாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அந்த ப்ரைஸ். அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? கண்டிப்பாக. ஸோ சில்வர் வந்து அதுவும் ஒரு கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நீங்கள் சில்வர் வாங்கி இன்னைக்கு வச்சிங்கன்னா ஒரு 5-6 இயர்ஸில் அது அப்ரிஷியேட் ஆகும் ஒரு வேல்யூ. ஸோ அதுவும் ஒரு லாபம் தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த சில்வர் ஜுவல்லரி கூட இஸ் a கிரேட் ஆப்ஷன் டு பை. அதை நீங்கள் சில்வர் ஜுவல்லரி வாங்கினீங்கன்னா அதில் கூட கோல்ட் பிளேட்டிங் இருக்குது. ஒரு 25 மைக்ரான் ஆஃப் கோல்டு ஏற்றுவோம் அதில் அந்த லெவல். ஸோ அது வந்து உங்களுக்கு வேர் அண்ட் டேரில் கூட போகிறதுக்கு ஒரு
ஒரு 4 இயர்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் ஆகும். 25 மைக்ரான்ஸ்னா எவ்வளோ கிராம் வரும் அது? அது கிராமில் ரொம்ப கம்மி, அது அப்படி சொல்ல முடியாது. பட் 25 மைக்ரான்ஸ்னு சொல்லும்போது ஒரு லேயர் ஆஃப் கோல்டு வருது மேலே. அந்த லேயர் போகிறதுக்கு ஒரு 4 இயர்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு 4 இயர்ஸ்க்கு யூ ஹேவ் சம்திங் லுக்கிங் லைக் கோல்ட் ஜுவல்லரி, பட் இட்ஸ் மேட் ஆஃப் சில்வர். அண்ட் உங்களுக்கு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அது உங்களுக்கு வேணாம், நீங்கள் கொடுத்துடணும், ஒரு விற்கணும், மெல்ட் பண்ணணும், ஏதாச்சும் பண்ணா கூட உங்களுக்கு அதுவும் அந்த சில்வரோட விலை அதிகமாக இருக்கும். ஸோ அதுவும் ஒரு லாபம் தான் உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த இமிட்டேஷன் ஜுவல்லரி இருக்கு இல்லையா, இந்த இமிட்டேஷன் ஜுவல்லரி இல்லாமல் நீங்கள் சில்வர் வாங்கி கோல்ட் கோட்டட் போட்டிங்கன்னா அதுக்கு நிறைய வேல்யூ. ஆமாம், அது வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரின்னு கூட நீங்கள் சொல்ல முடியாது. சில்வர் ஜுவல்லரி இஸ் சில்வர் ஜுவல்லரி. அதை தான் சொல்கிறேன். அதே ஒரு ஸ்பெஷல் மேட்டர். ஆமாம், இந்த கோல்டு வாங்க முடியாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இமிட்டேஷன் ஜுவல்லரி போடுறாங்க. ஆமாம். ஸோ நீங்கள் இப்போ என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா, இந்த இமிட்டேஷன் ஜுவல்லரி வேண்டாம், நீங்கள் சில்வர் வாங்கிட்டு கோல்டு பண்ணிக்கோங்க. கரெக்ட். கோட்டிங் போட்டுக்கோங்க, அந்த மைக்ரான்ஸ் போட்டுக்கினா உங்களுக்கு இன்னைக்கு அது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான், பெரிய செலவு கிடையாது. ஆனால் அதுவும் நாளைக்கு வந்து பெரிய ஒரு அப்ரிசியேஷன். கண்டிப்பாக. வெரி நைஸ். கோல்டு மாதிரியே அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம கடையில் பைபேக் ஸ்கீம் தான் இருக்கா? இருக்குது சார். பேசிக்லி பைபேக் ஸ்கீம் நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து, இப்போது நீங்கள் கோல்டு எடுத்துன்னு வரீங்க நம்மக்கிட்ட, நம்ம அதை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு பியூரிட்டி செக் பண்ணிவிட்டு அது என்ன வெயிட் இருக்கோ அன்றைக்கு கோல்டு ப்ரைஸில் உங்களுக்கு கொடுத்துருவோம். இது உங்கள் கடை கோல்டு மட்டுமா, இல்லை யார் கடை வேணாலும் நீங்கள் கோல்டு? நீங்கள் எந்த இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வீல் டூ பைபேக் ஸ்கீம். வாங்கிட்டு மெல்ட் பண்ணிவிட்டு பியூரிட்டி செக் பண்ணிட்டு அது என்ன வெயிட் இருக்கோ அது உங்ககிட்ட கொடுத்துருவோம். ஸோ ஒவ்வொரு கடையிலையும் மெல்ட்டிங் மிஷின் வச்சுருக்கீங்க? ஒவ்வொரு கடையிலையும் மெல்ட்டிங் மிஷின் வச்சுருப்போம். ஸோ நாங்கள் மாலில் இருக்கிற கடையில் வந்து இந்த மெல்ட்டிங் மிஷினில் இருக்காது. லைக் மாலுக்கு வெளியில் இருக்க ரீட்டைல் ஷாப்ஸில் தான் வந்து இந்த மெல்ட்டிங் மிஷின் ஒரு லேசர் வெல்டர் வச்சுருப்போம். அது என்ன லேசர் வெல்டிங்? லேசர் வெல்டிங் வந்து பேசிக்லி உங்களை ஏதாச்சும் ஒரு செயின் அது லைட்டாக அறுந்துருச்சு, ஒரு ஜாயிண்ட் அறுந்துருச்சு, அந்த ஜாயிண்ட்டு கூட நாங்கள் லேசர் வெல்டிங் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இமீடியட் கண்ணுக்கு முன்னாடி. அதுக்கு மட்டும் எத்தனை கோல்டு எவ்வளோ ஆட் ஆகுதோ அதுக்கு மட்டும் சார்ஜ் இருக்கும். நாங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ, நீங்கள் வெளியில் இருக்க ப்ராடக்ட் எடுத்துன்னு வந்து கொடுத்தா கூட பரவாயில்ல, நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். ஓ, ஃப்ரீ? யா. ஓ, ஒன்லி அந்த கோல்டு எவ்வளோ ஆட் ஆகுதோ அதுக்கு மட்டும் சார்ஜ். வெல்டிங்க்கு சார்ஜஸ் கிடையாது? வெல்டிங்க்கு நாங்கள் சர்வீஸாக சார்ஜ் பண்ணல, பேசிக்காக உங்கள் ஐட்டம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அகெயின் இது வந்து கெட்டிங் பேக் டு அவர் ஓல் பாயிண்ட், கஸ்டமர்ஸ் வெல்கம் பண்ணி வி வாண்ட் தெம் டு கம் இன்சைட் அண்ட் தென் see our product even if it's for another reason. வேறு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருந்தால் கூட come in and see for this. வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ இப்போ உங்கள் ஒவ்வொரு கடையிலையுமே வந்து மெல்ட்டிங் மிஷின் இருக்கும், லேசர் வெல்டிங் இருக்கும். ஆனால் இது வந்து மாலில் நாட் அலவுட். எஸ், மெல்ட்டிங் மிஷின், கோல்ட் டெஸ்டிங் மிஷின், கோல்ட் மெல்ட்டிங்ன்றது மெல்ட் பண்ணுறது, டெஸ்டிங்ன்றது அதோட பியூரிட்டி எவ்வளோ இருக்குது செக் பண்ணும். அண்ட் தென் வெல்டிங் மிஷின் வந்து ஜாயின்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற. ஸோ இது வந்து மாலில் இருக்காது, பட் மற்ற எல்லா ஷோரூம்லேயும் இருக்கும். கரெக்ட். நம்ம கடையில் மற்ற கடைங்களை விட மேக்கிங் சார்ஜஸ் வந்து பாதிக்கு பாதி தரேன்னு சொன்னது விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம். முதல்ல நான் இதை எங்கள் வீட்டம்மா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உடனே வந்துடுவாங்க நம்ம கடைக்கு வாங்குறதுக்கு. சார், அதுதான் அவரோட கோல். எஸ், உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஸோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நான் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து. அண்ட் வண்டர்ஃபுல் இன்டர்வியூ. விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். காட் பிளெஸ் யூ and thank you once again. Thank you so much, sir. It was quite actually inspiring to see you all my life, growing up, and finally to be here with you and do this interview with you. So it's my pleasure to be with you. So thank you very much. Yeah, thank you very much. Thank you so much.